ஓம் சாந்தி. பாப்தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 25/4/2025। मीठे बच्चे, बाबा की श्रीमत तुम्हें सदा सुखी बनाने वाली है, इसलिए देहधारियों की मत छोड़ एक बाप की श्रीमत पर चलो. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய ஸ்ரீமத் உங்களுக்கு எப்பொழுதுமே சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையால் தேகதாரிகளினுடைய வழிமுறைகளை விட்டுவிட்டு ஒரு பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடங்கள். प्रश्न, किन बच्चों की बुद्धि का भटकना अभी तक बंद नहीं हुआ है? எந்த குழந்தைங்களுடைய புத்தி இப்போ வரைக்கும் கூட அலைப்பாஞ்சிட்டே இருக்குது? ஏன் புத்தி இப்போ வரைக்கும் கூட அலைப்பாஞ்சிட்டே இருக்குன்னு பாபா கேட்குறாங்க. உத்தர், जिन्हें ऊंचते ऊंच बाबा की मत में व ईश्वरीय मत में भरोसा नहीं है, उनका भटकना अभी तक बंद नहीं हुआ. बाबा में पूरा निश्चय ना होने के कारण दोनों तरफ पाँव रखते हैं. பாபா சொல்கிறாங்க, யாருக்கு உயர்ந்திலும் உயர்ந்த பாபாவுடைய வழிமுறைப்படி, அதாவது ஈஸ்வரிய வழிமுறைகளில் நம்பிக்கை இல்லை, அவங்களுடைய புத்தி இப்போ வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்குது? அலப்பாஞ்சிட்டே இருக்குது. புத்தியை நிலையாக ஒரு இடத்துல நிலைப்படுத்த முடியலை. பாபா மேலே முழுமையான நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இந்த பக்கம் அந்த பக்கம்னு ரெண்டு பக்கமும் கால் வச்சிருக்கிறாங்க. பக்தி, गंगा स्नान आदि भी करेंगे और बाबा की मत पर भी चलेंगे. ऐसे बच्चों का क्या हाल होगा? श्रीमत पर पूरा नहीं चलते, इसलिए तक्का खाते हैं. பக்தி, அப்புறம் கங்கை ஸ்நானம் பண்ண போகிறது, இப்படி பக்தியினுடைய விஷயங்களையும் செய்வாங்க. மற்றும் பாபாவுடைய வழிபடியும் பாதி நடந்துக்குவாங்க. அப்பேற்பட்ட குழந்தைங்களுடைய நிலைமை என்னத்துக்காகும்? ஸ்ரீமத் பாபா காட்டக்கூடிய உயர்ந்த வழிப்படி முழுமையாக நடக்கலை அப்படின்னா ஏமாற்றத்தை தான் அடைவாங்க. நான் பாபா ஆரம்பத்திலே சொன்னாங்க இல்லையா, பாபாவுடைய ஸ்ரீமத் குழந்தைகளுக்கு பாபா என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அது நம்ம எப்பொழுதுமே சுகமாக வைத்திருப்பதற்காகத்தான். கீத் இஸ் பாபகி துனியா சே, பாடல் இந்த பாவமான உலகத்திலிருந்து எங்கேயாவது அழைத்து செல்லுங்கள் प्रभुवे. ओम शांति. बच्चों ने भक्तों का गीत सुना. अभी तुम ऐसे नहीं कहते हो, तुम जानते हो हमको ऊंचते ऊंच बाबा मिला है, वो एक ही ऊंचते ऊंचा है. ஓம் சாந்தி. குழந்தைகள் இப்போ பக்தர்களினுடைய பாடல் கேட்டீங்க. பக்தர்கள் தான் எப்படிலாம் பாட்டு பாடுறாங்க. நாம இப்போ அப்படி பாடல் பாடுறது கிடையாது. பகவானே இந்த பாவமான உலகத்துலேருந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க நம்ம சொல்கிறோமா? சொல்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும், உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா கிடச்சிருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் எல்லாரையும் விட உயர்ந்தவராக இருக்கிறாரு. பாக்கி ஜோபி இச்சமயக்கே மனுஷிய மாத்திர ஹே, சப் நீச்சேத்தே நீச்சு ஹே, ஊஞ்ச்தே ஊஞ்ச் மனுஷிய பி பாரத் மே தேவி தேவதாய் ஹீ தே. மற்றபடி யாரெல்லாம் இந்த உலகத்தில் மனித ஆத்மாக்கள் அனைவருமே கலியுகத்தில் கீழான நிலையில தான் இருக்கிறாங்க. ஒரு பரமாத்மா மட்டும்தான் உயர்ந்திலும் உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த மனித உலகத்திலையும் பாரதத்திலையும் உயர்ந்திலும் உயர்ந்த ஆத்மாக்கள் தேவி தேவதா ஆத்மாக்களாகத்தான் இருந்தாங்க. பாபா கஹெங்கே மனுஷ் முझे ऊंचते ऊंच बाबा की मत में भी भरोसा नहीं, एक तरफ ஸ்ரீமத் है, दूसरी तरफ ஆசுரி மத் है. பாபா சொல்கிறாங்க, சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களாம், மனிதர்கள் செல்லக்கூடிய வழியின்படி நடக்கிறாங்க, ஸ்நானம் பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க, பக்தி பண்ணுறாங்க. அப்புறம் பாபா என்ன சொன்னார், அந்த பக்கம் போகிறாங்க. பாபா சொல்கிறார், உயர்ந்திலும் உயர்ந்த பாபாவுடைய வழியின் மீது முழுமையாக நம்பிக்கை இல்லை. ஒரு பக்கம் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறது, இன்னொரு பக்கம் அசுர வழிப்படியும் நடக்கிறது. அப்போ அவங்க நிலைமை என்னாகும்? அதாவது ரெண்டு போட்டில் ஒரு காலை வச்சா என்னாகும்? இந்த போட்டில் ஒரு கால், அந்த படகுல ஒரு கால், இந்த படகுல ஒரு கால் வச்சா என்னாகும்? பாபா மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. कहते भी हैं बाबा हम आपके हैं, आपकी श्रीमत पर हम श्रेष्ठ बनेंगे. ஆனால் சொல்லுவாங்க, பாபா நாங்கள் உங்களுடையவர் தான், உங்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்டமாக ஆகிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்துறது
கிடையாது. बाबा ने कहा हियर नो इविल सी नो इविल परंतु मनुष्य है बिल्कुल पतित है தமோ பிரதான் புத்தி ஹே. பாபா சொல்லியிருக்கிறார், கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை சிந்திக்க கூட கூடாது. ஆனா மனிதர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? முற்றிலும் பதீதமாக தமோ பிரதானமான புத்தியாக இருக்கிறாங்க. தேக அபிமான் சேஹி மனுஷே கஃப்லத் கர்த்தே ஹே. தேக அபிமானத்துல வந்தே மனிதர்கள் தவறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. आत्मा ही सब कुछ करती है। आत्मा शरीर से अलग हो जाए फिर शरीर को काटो आवाज कुछ नहीं निकलेगा। नहीं, आत्मा ही कहती मेरे शरीर को दुख मत दो. பாபா சொல்றார், நீங்க ஆத்மாக்கள். ஆத்மா தான் சரீரத்தின் மூலமா அனைத்தையும் செய்துட்டு இருக்கிறது. ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போதுதான் ஆத்மா அந்த சரீரத்துக்கு துக்கம் வேதனைகள் எல்லாமே தெரியுது. ஆனா ஆத்மா சரீரத்திலே இல்லைனா இந்த சரீரத்தை என்ன பண்ணாலும் ஆத்மாக்கு என்ன ஆகாது? கஷ்டம் என்பதே தெரியாது. நமக்கு அத்து வலிக்குது அப்படிலாம் நம்ம சத்தம் போட மாட்டோம். ஆனா ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போது சின்ன ஊசி குத்துனா கூட, முள்ளு குத்துனா கூட, எறும்பு குத்துனா கடிச்சா கூட என்ன பண்ணுவோம்? ஐயோ வலிக்குதா ஆன்னு கத்திடுவோம் இல்லையா? நம்ம பாபா சொல்றாங்க. ஆனா ஆத்மா சரீரத்திலே இல்லை, சரீரத்துக்கு ஏதாவது பண்ணா என்ன ஆகும்? சத்தமே வராது. ஆத்மா தான் சரீரத்தில் இருக்கும்போது சொல்லும், என்னுடைய சரீரத்திற்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு ஆத்மா தான் சொல்றது. बाबा का बनने से माया और ही अच्छी खातरी करती है। रुस्तम से रुस्तम होकर लड़ती है। देह अभिमान आ जाता है। शिव बाबा से भी मुंह फेर लेते हैं. பாபா உன்னுடையவர் ஆன பிறகு மாயா இன்னும் என்ன பண்ணுதான்? நல்லா நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிடுதான். அதாவது பலசாலியோட தானும் பலசாலி ஆகிதான் மாயா சண்டை போடுது. தேக அபிமானத்தை கொண்டு வந்துடுது. ஷிவ் பாபாட்ட இருந்து முகத்தை திருப்ப வச்சிடுது. பாபாவை நினைக்கிறதேவே விட்டுடுறாங்க சில குழந்தைங்க. அரே காने की फुर्सत है और ऐसे बाबा जो विश्व का मालिक बनाते हैं उनको याद करने की फुर्सत नहीं. अच्छे अच्छे बच्चे शिव बाबा को बोल देह अभिमान में आ जाते हैं. பாபா சொல்றாங்க, அரே சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது. ஆனா விஸ்வத்துக்கே எஜமான் ஆக்கக்கூடிய பாபா அவரை நினைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாரு. நல்ல நல்ல குழந்தைகள் தான், ஆனாலும் சிவ பாபா மறந்து தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. नहीं तो ऐसा बाबा जो जी दान देते हैं उनको याद करके पत्र तो लिखो परंतु यहाँ बात मत पूछो. மாயா ஏக்தம் நாக் சே பக்கட உடா தேத்தி ஹே. இல்லை அப்படின்னா பாபா உயிர் தானம் கொடுத்துருக்கிறார். அப்பேற்பட்ட பாபாவை எவ்வளோ நினைக்கணும், நினச்சி நினச்சி பாபாவுக்கு லெட்டர் போடணும். ஆனால் மாயா என்ன பண்ணுதான்? அந்தளவுக்கு மூக்கை பிடிச்சி பறக்க வச்சிடுது. பாபாவுடைய நினைவே இல்லாத அளவுக்கு சில குழந்தைங்கள பண்ணிடுது. बाबा कहते हैं पहले तो पवित्र बनने की प्रतिज्ञा करो, शिव बाबा को याद करो, बहुत परहेज है. பாபா சொல்றார், முதல்ல தூய்மையாக ஆகுவதற்கான ப்ராமிஸ் பண்ணுங்க, சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள். இது மிக பெரிய ஒரு விரதம். பக்தி மார்க்கத்தில் இருந்ததெல்லாம் பெரிய விரதம் கிடையாது. அதெல்லாம் விட பெரிய விரதம் என்ன? இப்போ பகவான் கிட்ட நம்ம நேரடியாக உறுதி கொடுக்கணும், நான் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுகிறேன் என்று. बाबा बच्चों के कल्याण के लिए कितना समझाते हैं. सब प्रकार की परहेज चाहिए, जांच करनी है. हमारा खान पान ऐसा तो नहीं, लोभी तो नहीं है. பாபா குழந்தைகளுடைய நன்மைக்காக எவ்வளோ விஷயங்களை புரிய வைக்கிறார். அனைத்து விதமான நோன்பு விரதம் என்பது கண்டிப்பாக இருக்கணும். பாபா சொல்றாங்க, செக் பண்ணி பாருங்க, என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் தூய்மையானதாக இருக்குதா, இல்லை பேராசைக்கு வசமாயிட்டு சாப்பிடணுங்கிற ஆசையில் எதையாவது நான் உல்டாவா சாப்பிட்றேனா என்று கூட பாருங்க. தாரணா கேலியே முக்கிய சார். தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். एक तेरी मेरी की चिंताओं को छोड़ आप समान बनाने की सेवा करनी है. एक बाप से ही सुनना है, बाप को ही याद करना है, விபச்சாரி நெஹி பண்ணா ஹே. முதல் பாயிண்ட், உன்னுடையது என்னுடையது என்ற கவலைகளை விட்டுவிட்டு தனக்கு சமான் ஆக்கக்கூடிய சேவா பண்ணணும்.
ஒரு பாபா என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க. ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யுங்கள். நிறைய பேரை நினைக்கிறது மனசு புத்திய அலைப்பாய வைக்க வேண்டாம். सेकंड पॉइंट, अपने कल्याण के लिए खान पान की बहुत परहेज रखनी है। किसी भी चीज में लोभ नहीं रखना है। ध्यान रहे माया कोई भी उल्टा काम न करा दे। பாபா சொல்றாங்க, ரெண்டாவது விஷயம், தன்னுடைய நன்மைக்காக உணவு பழக்க வழக்கங்களில் மிகவும் சுத்தமாக, அதாவது விரதம் இருக்கணும். எந்த ஒரு பொருளையும் பேராசைக்கு வசமாக ஆக்கி அதிகமாக வைத்து கொள்ளக்கூடாது. கவனம் கொடுங்கள். மாயா எந்த விதமான தலைகீழான செயலையும் நம்மை செய்ய வைத்துவிடக் கூடாது. மாயாவுக்கு வசமாகி எந்த வேண்டாத செயலையும் செஞ்சிடக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப கவனம் கொடுக்கணும். வரதான், निर्णय शक्ति और कंट्रोलिंग पावर द्वारा सदा सफलता मूर्ति भव. வரதானம், நிர்ணய சக்தி மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, தீர்மானிக்கும் சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலமா சதா வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள். किसी भी लौकिक या अलौकिक कार्य में सफलता प्राप्त करने के लिए विशेष कंट्रोलिंग पावर और जजमेंट पावर की आवश्यकता होती है, क्योंकि जब कोई भी आत्मा आपके संपर्क में आती है तो पहले जज करना है कि इसे किस चीज की जरूरत है. பாபா சொல்றாங்க, எந்த ஒரு லௌகிக்க வேலையா இருக்கட்டும் இல்ல அலௌகிக்க வேலையாக இருக்கட்டும், அதுல வெற்றியை அடைவதற்காக இந்த ரெண்டு சக்தி வேணும். ஒன்று கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் தீர்மானிக்கும் சக்தி அவசியமானது. ஏன்னா எந்த ஆத்மா உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் யார் வந்தாலும் சரி, முதல்ல நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம். இவங்களுக்கு என்ன ஒரு தேவை நம்மிடம் அவசியமானதா இருக்கிறது. नर्स द्वारा परखकर उनकी शाहना प्रमाण उसे திருப்தி करना है. நாடி பார்த்து, அதாவது அவங்கள பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு என்ன விருப்பங்கள் இருக்கு, என்ன தேவையாக இருக்குது என்பதை கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தணும். நம்முடைய கண்ட்ரோலிங் பவர் மூலமாகத்தான் மற்றவங்களையும் நம்முடைய உறுதியான ஸ்திதியினுடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நமக்குள்ள கண்ட்ரோலிங் பவர் இருந்தால் மற்றவங்களையும் நாம அந்த நம்முடைய உறுதியான ஸ்திதியினுடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த ரெண்டு சக்திகளும் சேவையினுடைய துறைகளில் வெற்றி மூர்த்தியாக நம்மை ஆக்கிவிடுகின்றது. அதனால லௌகிக்க காரியமா அலௌகிக்க காரியமா எதில் வெற்றி அடையினாலும் ஃபஸ்ட்டு நமக்கு கண்ட்ரோலிங் பவர் வேணும், கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வேணும். ரெண்டாவது, மற்றவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு நம்மிடம் இருந்து என்பதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஸ்லோகன், सर्वशक्तिवान को साथी बना लो तो माया पेपर टाइगर बन जाएगी. சர்வசக்திவானை துணையாக ஆக்குங்கள், அப்போது மாயா காகிதத்தில் வரையப்பட்ட புலி போன்று ஆகிவிடும். இன்றைய நாளிற்கான அவ்வக்த இஷாரா, கம்பைன்ட் ரூப் கி ஸ்மிருதி சே சதா விஜய் பனோ. இந்த மாதம் பாபா என்ன பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, எப்பொழுதுமே பாபாவோட இணைஞ்சிருக்கணும். இப்படி பக்தி மார்க்கத்தில் சிவனையும் பார்வதியும் பாதி பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக காட்டியிருக்கிறாங்க. அதே போல் என்னோட பாபா சேர்ந்துருக்கிறாரு. ஆத்மா எப்படி சரீரத்தோட இணைஞ்சிருக்குது, அது போல் என்ன ஆத்மாவோட பரமாத்மா சேர்ந்திருக்கிறார் என்ற நினைவு நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். இன்றைக்காக பாபா பயிற்சி சொல்கிறாங்க, சேவாக்கிய கஷேத்திரமே जो भिन्न भिन्न प्रकार के स्वप्रति व सेवा के प्रति विघ्न आते हैं, उसका भी कारण है सिर्फ यही होता है जो स्वयं को सिर्फ सेवादारी समझते हों, लेकिन ईश्वरीय सेवादारी सिर्फ सर्विस पर नहीं लेकिन गॉडली सर्विस पर हो. इसी स्मृति से याद और सेवा स्वतः ही कंबाइंड हो जाती है. பாபா சொல்றாங்க, சேவையினுடைய துறைகளில் பலவிதமான விதத்தில் தனக்குலேயோ இல்லை சேவையிலேயோ ஏதாவது தடைகள் என்பது ஏற்படுது. அதற்கான காரணம் என்ன இருக்கும்? நாம தன்னை சேவாதாரின்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் எப்படி நினைக்கணும்? ஈஸ்வரிய சேவாதாரி. ஏன்னா சேவையை மட்டும் நம்ம செய்யலை, காட்லி சேவையில் இருக்கும். வெறும் சேவா பண்ணல, சமூக சேவை பண்ணலை. என்ன சேவா பண்ணுறோம்? ஈஸ்வரிய சேவா, காட்லி சர்வீஸ். அப்போ இந்த நினைவு இருக்கணும்,
பாபா நினைவு இருக்கு, சேவையும் இருக்கு. அப்போ தானாகவே என்ன ஆயிடுவோம்? நாம இணைந்தவங்களாக ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி.